பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் நடபடிகைகள் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, பவுல் தன்னுடைய ஊழிய நாட்களிலே வந்த எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள் பவுல் வாழ்க்கையில தேவன் அனுமதித்தாலும், இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர் தேவ ஜனங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, எவ்வளவு பாடுகள் தனக்கு வந்தாலும் அந்த பாடுகளின் மத்தியிலே தேவனுடைய ஊழியர் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ ஜனங்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்ற கரிசனையோடு தான் பெற்ற ஊழியத்தை அவர் இந்த இடத்துல நிறைவேற்றியதை பார்க்கிறோம். நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்கள் சுதந்திரத்தை கொடுக்கவும். விசுவாச வாழ்க்கையில தேவன் நம்மை அனுதினமும் பக்தி விருத்திக்குள்ளாக நாம் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எப்படி பக்தி விருத்தி வரும்? தேவனுடைய வசனத்துக்குள் நம்முடைய ஜீவியம் நிலைப்படும் போது. பைபிளே படிக்காம என்னைக்காவது ஒரு நாளைக்கு பைபிளை மட்டும் எடுத்து சும்மா ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம மன திருப்திக்கு படிக்கிறது பக்தி விருத்தி இல்லைங்க. வேதத்தோடு அனுதின தொடர்ச்சியாக வேதத்தோடு நம்முடைய வாழ்க்கையை பதித்து இந்த வேதத்தின்படி நடக்கிற அந்த உத்தம ஜீவியத்துக்குள் வரும்போது நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய வசனத்துக்குள்ளாக பக்தி விருத்தி எதுவாக இருக்கும். நம்முடைய பேச்சு தேவனுடைய வார்த்தையினுடைய அளவீடில் இருக்கும். நம்முடைய ட்ரெஸ்ஸிங்ஸ், நம்முடைய உடை, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கும். நம்முடைய கேரக்டர் தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கும். இதெல்லாம் ஒரு நாள்ல வராதுங்க. தினந்தோறும் தேவனுக்குள்ள நம்மை முழுவதும் விட்டு கொடுக்கணும். அப்ப பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் சுதந்திரத்தை கொடுக்கும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஒரு தேவனுடைய ஊழியத்தின் பாரம் என்ன தெரியுமா? தேவ ஜனங்கள் தேவனுடைய வசனத்தில் கொண்டு வந்து நிறுத்தணும். அதுதாங்க ஒரு ஊழியனுடைய அடிமனதின் பாரம். ஆவியானவர் நடத்துவது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் கூட நம்மை தேவ சமூகத்துல கொண்டு வந்து வசனத்துல நிறுத்த வேண்டும் என்றுதான் ஆவியானவர் இன்றைக்கு இந்த நேரத்துல இந்த அப்போஸ்தலர் 20:32 நாம் கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த வசனத்துக்குள்ள வரும்போது தேவனுடைய அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக, தேவனுடைய சுதந்திரத்தை அனுபவிக்கிற ஜனமாக, தேவனுடைய சம்பத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனமாக தேவன் நம்மை நடத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்துல பார்க்கும்போது அநேகம் இன்றைக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் இருக்குது. எல்லாம் இம்மைக்குரிய காரியங்கள். ஆனால் தேவன் வைத்திருக்கவைகள் எல்லாமே நித்தியத்துக்குரியவைகள். இந்த வார்த்தைக்குள்ள வரும்போது இந்த உலகத்தை மறப்போம். ஆண்டவருக்குள்ள நாம் வளருவோம். ஒரு தேவ மகிமை நமக்குள்ள பெருகும் போது அவருடைய சுதந்திரம் நாம் வைத்திருக்கிற நித்திய ஜீவன், அதுதாங்க தேவ பிரசன்னத்துக்குள்ள நாம் பெற்றுக்கொள்வது. அதை தேவனுடைய வார்த்தையில பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளில இந்த கிருபையுள்ள வசனத்துக்கு நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? தேவனுடைய சுதந்திரம் நமக்குள் வெளிப்படும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், கண்களை மூடி. அன்புள்ள பிதாவே, ஆண்டவரே, இந்த நேரத்துல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, தேவனுடைய சுதந்திரத்தை கொடுக்கவும் ஆண்டவரே வல்லவராய் இருக்கிற தெய்வமே, இந்த வசனத்தை இந்த நேரத்துல கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்றப்பா. உம்முடைய கிருபையுள்ள வசனத்துக்கு ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒப்பு கொடுக்குறப்பா. இந்த வசனம் அவங்க கேட்கும் போது அவங்க வாழ்க்கையில ஒரு மறுரூபம் உண்டாகட்டும், பக்தி விருத்தி ஆண்டவர் உண்டாகட்டும். தேவனுடைய சம்பத்துக்குள்ளாய் உம்முடைய ஜனங்கள் வளர பெருக ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். உங்க பிரசன்னத்தினால ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க, கிருபையினால் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.